ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு வீக் நாலேஜ் அப். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்டிகல் 14 விதி 14 என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சம பாதுகாப்பான சட்டம் அப்படின்னு சொல்லுது. அதாவது இங்கிலீஷ்ல ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு வேர்டை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியா நம்ம பிரிச்சிடலாம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பிரிட்டிஷ் கிட்ட இருந்து எடுத்து எழுதின ஒரு கான்செப்ட். அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படிங்கிறது யூஎஸ்ஏல இருந்து நம்ம எடுத்து எழுதின கான்செப்ட். இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து எடுத்து நம்ம எழுதியிருப்போம். ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது ஏவி டெய்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் எமினன்ட் ஜூரிஸ்ட், அதாவது ஒரு ஆங்கிலேய சட்ட வல்லுநர் இவர் ஏவி டெய்சி அப்படிங்கிறவங்க. இவங்க தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற கான்செப்ட் கொடுத்தாங்க. ஆக்சுவலா ரூல் ஆஃப் லால இருந்து தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாவை வந்துட்டு எடுத்து எழுதிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரூல் ஆஃப் லா என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ ரூல் ஆஃப் லால என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு நீங்க தண்டனை தர்றீங்க அப்படின்னா அவங்க சட்டத்தை மீறும் போது மட்டும்தான் நீங்க தண்டனை தரணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆர்பிட்ரேஷன் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு தண்டனை தரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கான்செப்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ மூணாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்துல அடிப்படை உரிமையை மையமா வச்சுதான் ஒட்டுமொத்த அரசியலமைப்பு சட்டமும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா இந்த மூணாவது ப்ரொவிஷன் வந்துட்டு நம்மளுக்கு பொருந்தாது. பிகாஸ் ஆஃப் நம்ம வந்துட்டு அரசியலமைப்பு சட்டத்துல ஒவ்வொரு விஷயங்களும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுல இருந்து எடுத்து எழுதியிருப்போம். அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது யூஎஸ்ஏல இருந்து நம்ம எடுத்துதான் எழுதியிருப்போம். நம்ம நாட்டு மக்களுக்கு எந்த மாதிரியான அரசியலமைப்பு சட்டத்துல அடிப்படை உரிமைகள் வேணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம எழுதினது கிடையாது. ஸோ அதனால இந்த தேர்ட் ப்ரொவிஷன் மட்டும் பொருந்தாது. ஸோ அதுக்கப்புறம் இங்க சொல்லப்பட்ட இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறத என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஆப்ஷன்ஸ் ஆஃப் எனி ஸ்பெஷல் பிரிவிலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத வலியுறுத்துறாங்க. ஆப்ஷன்ஸ் ஆஃப் எனி ஸ்பெஷல் பிரிவிலேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க பணக்காரன் நான் ஏழைங்கிற காரணத்துக்காகவோ, இல்லைன்னா நீங்க அரசியல்வாதி நான் சாதாரண குடிமகன் அப்படிங்கிற காரணத்துக்காகவோ உங்களுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஆப்ஷன்ஸ் ஆஃப் எனி ஸ்பெஷல் பிரிவிலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈக்குவல் சப்ஜெக்ஷன் ஆஃப் ஆல் பெர்சன் டு ஆர்டினரி லா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அனைவரையும் சமமா நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சட்டத்தின் முன் அனைவரையும் சமமாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நோ ஒன் இஸ் எபவ் தி லா அப்படின்னு சொல்றப்போ சட்டத்தை விட இங்க உயர்ந்தவங்க யாருமே கிடையாது, சட்டம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. தட் இஸ் தி ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. பொதுவா இது எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் நேச்சர்ல இருக்கும். ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னு பாக்குறப்போ பாசிட்டிவ் நேச்சர்ல இருக்கும். ஸோ இது எல்லாமே யூஎஸ்ஏ இருந்து நம்ம எடுத்துக்கிட்ட கான்செப்ட். ஸோ ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ ஈக்குவாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஈக்குவல் சர்க்கம்ஸ்டன்ஸ். அதாவது ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்றப்போ அவங்க பணக்காரங்கிற காரணத்துக்காக அவங்கள பெஞ்ச் போட்டோ இல்ல ஏழைங்கிற காரணத்துக்காக அவங்கள கீழே தரையில உட்கார வச்சோம்லாம் நடத்தக்கூடாது. ஸோ என்ன சொல்ல வர்றாங்க, சம சூழலில் சமமா நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஈக்குவல் சர்க்கம்ஸ்டான்ஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஆக்சுவலா என்ன அப்படின்னா இங்கேயும் அதுதான் சொல்ல வர்றாங்க. சட்டத்தின் முன் அனைவரையும் சமமா நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, சிமிலர் அப்ளிகேஷன் சேம் லா ஃபார் ஆல் பெர்சன். அதாவது நீங்க மறுபடியும் அதே தான், நீங்க பணக்காரங்கிற காரணத்துக்காகவோ நான் ஏழைங்கிற காரணத்துக்காகவோ இல்லைன்னா நீங்க அரசியல்வாதிங்கிற காரணத்துக்காகவோ நான் வந்து சாதாரண ஒரு குடிமகன் அப்படிங்கிற காரணத்துக்காகவோ இல்ல நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களோ நான் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கிற காரணத்துக்காகவோ நீங்க ஒரு தப்பு பண்றப்போ உங்களுக்கு ஒரு மாதிரியான சட்டமோ நான் ஒரு தப்பு பண்றப்போ எனக்கு ஒரு மாதிரியான சட்டம்லாம் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு தப்புக்கு சமமான சட்டம் தான் இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்க குற்றம் பண்ற பட்சத்துல அந்த தப்புக்கு 3 மாதம் ஜெயில் தண்டனையும் நான் அதே குற்றத்துக்கு 6 மாதம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அனைவருக்குமே ஒரே மாதிரியான சட்டம் தான் பொருந்தணும் அப்படின்னு சொல்றதுதான் இதோடைய அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த லைக் சுட் பி ட்ரீட்டட் லைக் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். மறுபடியும் அதே தான் சொல்றாங்க, பாகுபாடு காட்டக்கூடாது, சட்டத்தின் முன் யாருக்குமே பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் சாக்ரோசன்ட். இங்க கொடுக்கப்பட்ட எல்லா விஷயமும் அப்படியே எல்லா நேரத்திலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில எக்ஸப்ஷன்ஸும் இருக்கு, ஒரு சில விதிவிலக்குகளும் இருக்கு. யார் யாருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், ஆர்டிகல் 361 அடிப்படையில குடியரசுத் தலைவர் கவர்னருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது பொருந்தாது. சரிங்களா, அவங்களுக்கு சில ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் இருக்கும். ஸோ
உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு எந்த கோர்ட்லயும் போய் ஆஜராகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்க மேல சிவில் கேசஸ் எல்லாம் தொடுக்க முடியாது. சோ அப்ப வந்து நம்ம போய் கேள்வி கேட்க முடியாது. எங்க ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஆர்டிகல் 14 படி ஏன் வந்து அவங்களை கைது பண்ணல? அப்போ அவங்களுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க முடியாது. அதே மாதிரி ஆர்டிகல் 31A என்ன அப்படின்னா மீடியா, அதாவது நியூஸ் பேப்பர், ரேடியோ, டெலிவிஷன் இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட்ல நடந்த விஷயத்தை பத்தியோ இல்லைன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில நடந்த விஷயத்தை பத்தியோ அவங்க டெலிகாஸ்ட் பண்ற பட்சத்துல அவங்க மேல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதாவது உண்மையான விஷயங்களை டெலிகாஸ்ட் பண்ற பட்சத்துல அவங்க மேல என்ன பண்ண முடியாது. ஸோ சிவில் ப்ரொசீடிங்ஸ்லாம் தொடுக்க முடியாது. அதாவது சிவில் அல்லது கிரிமினல் குற்றங்கள் எல்லாம் அவங்க மேல தொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் எம்பி அண்ட் எம்எல்ஏஸ் ஆர்டிகல் 105 105 எம்பிக்களுக்கு ஒரு சில இம்யூனிட்டிஸ் தருது. என்ன அப்படின்னா எம்பிஸ், அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள வந்துட்டு பேசினதை வச்சு அல்லது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கமிட்டிஸ், பார்லிமெண்டரி கமிட்டிஸ்ல அவங்க பேசினதை வச்சு அவங்க மேல எந்த விதமான சிவில் கேசஸ்லாம் தொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 194 எம்பிஸ்க்கு என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் பார்லிமெண்ட்ல இருக்கோ சேம் ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் டு தி எம்எல்ஏஸ் இன் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதாவது மாநில சட்டமன்றத்துல எம்எல்ஏஸ் வந்துட்டு பேசினதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்கள சிவில் ப்ரொசீடிங்ஸ்லாம் அதாவது சிவில் கேசஸ்லாம் அவங்க மேல தொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா வந்துட்டு ஆர்டிகல் 105 194 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 100 பிளஸ் 100 கூட்டி 11 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு 105 இதை வந்து 100 கூட்டணும் அப்படின்னா 205 கிடைக்கும். 205 11 கழிச்சோம் அப்படின்னா 194 கிடைச்சிடும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர்றதுக்கான ப்ரொவிஷன், ஒரு ஷார்ட்கட். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ஷார்ட்கட். பட் இது வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்டா அப்ளை ஆகாது. ஒரு சில ப்ரொவிஷன்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு, ஒரு சில ஆர்டிகல்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிகல் 31C, ஆர்டிகல் 31C என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 39B அண்ட் சி படி ஒரு விஷயம் பண்ற பட்சத்துல ஆர்டிகல் 14 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மீறலாம் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 31C. இப்போ ஆர்டிகல் 39 அண்ட் 39B அண்ட் சி என்னன்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் பார்க்கல. ஏன்னா அது பார்ட் 4ல பகுதி 4ல அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை டிபிஎஸ்பில இருக்கக்கூடிய விஷயம். ஃபியூச்சர்ல என்னன்னு சொல்லி பார்ப்போம். பட் சிம்பிளா சொல்லுறேன், ஆர்டிகல் 39Bல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பப்ளிக் குட்ஸை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி வளங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட குவியறதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஆர்டிகல் 39B அண்ட் ஆர்டிகல் 39C. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ற பட்சத்துல ஆர்டிகல் 14 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 31C. அதுக்கப்புறம் ஃபாரின் ரூலர்ஸ், டிப்ளோமேட்ஸ், அம்பாசிடர், அதாவது பிற நாட்டினுடைய சாவரின் அத்தாரிட்டி யாராச்சும் இந்திய நாட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ஒரு சில பிரிவிலேஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஐநா மாதிரியான சர்வதேச அமைப்புகள்ல இருக்கக்கூடிய பிரதிநிதிகள், உறுப்பினர்கள் யாராச்சும் இந்தியாவுக்கு வர்றாங்க அப்படின்னா அங்கேயும் ஆர்டிகல் 14 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொருந்தாது. ஸோ இதுதான் ஆர்டிகல் 14. என்ன அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலாவே நம்ம பார்த்துருக்கோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த அளவுக்கு டீட்டெயிலா படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதர்வைஸ் குரூப் 1 யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் கட்டாயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயிலா படிச்சுதான் ஆகணும். என்னதான் சொல்ல வர்றாங்க ஆர்டிகல் 14ல, முழுசா என்னதான் சொல்றாங்க அப்படிங்கிற கியூரியாசிட்டி இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் கட்டாயமா நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.